1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எங்கெங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், தமிழ்நாட்டிலையா இல்லை ஆந்திராவிலையா கர்நாடகாவிலையா இல்லை வெளியில எங்கன்னா நம்ம மொழி தெரியாத வேற ஏதாவது ஒரு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. என்னடா எடுத்த எடுப்புலேயே என்ன காரணம் எதுவுமே சொல்லாம நம்ம எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறேன். இந்த காணொலியை முழுசா பாருங்க, நான் சொல்ல வர்றது புரியும். நாம் தமிழர் கட்சி பேசினா, அதாவது வந்து அண்ணன் திருமாவளவன் உட்பட, ஏன்னா அவர் தமிழ் தேசியம் பேசினாரு, அவர் உட்பட இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மீது வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா? இனவாதம் பேசுறோம், நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாதம் பேசுது. அண்ணன் இப்ப ரொம்ப சமீபத்துல ஒரு மேடை போட்டு பேசினார். நீங்க செய்யக்கூடிய அரசியலுக்கும் இலங்கையில் சிங்களவன் செய்த அரசியலுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டார். எப்படி இலங்கையில சிங்களவாதம் செய்த அரசியலை நாம் தமிழர் கட்சி இங்க செய்துகிட்டு இருக்கு அப்படின்னு பகிரங்கமா குற்றம் சாட்டினார். அங்க அவர்கள் செய்தது இனவாதம் என்றால் இங்க நீங்க செய்யறது இனவாதம் தான், இது பிரிவினைவாதம் அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் பேசினவங்களுக்கு இந்த காணொலி சமர்ப்பணம். இந்த காணொலியை முழுமையா பாருங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, தமிழர்களின் நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். 5ஆம் தமிழர் சங்கத்துக்கு மிரட்டல் விடுத்த தெலுங்கர். நாளை திருவண்ணாமலைக்கு 5ஆம் தமிழர் சங்கம் வேண்டுதலை வைக்க வரோன்னு சொல்லியிருந்தோம். அந்த விழயத்தை பார்த்துட்டு டாக்டர் உஷாராணி என்ற தெலுங்கர் 5ஆம் தமிழர் சங்கத்துக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க. 5ஆம் தமிழ் சங்கம்ன்ற ஒன்று இருக்குங்க. அந்த 5ஆம் தமிழ் சங்கத்துக்கு என்ன வேலைன்னா, தமிழருடைய மரபை காப்பாத்துறது, தமிழருடைய இறையை காப்பாத்துறது, தமிழர்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை, தமிழர் கோயில்களில் எங்கெல்லாம் பிரச்சனை, தமிழுக்கு எங்கெல்லாம் பிரச்சனையோ அங்கே நின்று போராடுவது, இதுதான் அவங்களுடைய முழுமையான வேலை. அப்படி அவர்கள் நம்ம திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய அநீதிகளை, திருவண்ணாமலையில தெலுங்கர்களின் ஆக்கிரமிப்பு அதிகமாயிருச்சுங்க, அதனால நாங்கள் அதை வந்து ஒரு மனு கொடுக்குற மாதிரி, ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி நாங்கள் வந்து போக போகிறோம், பயணம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க. இது அவங்க இயல்பாக செய்யக்கூடியது. எங்கெல்லாம் ஒரு அநீதி நடக்கிறதோ எங்கெல்லாம் வந்து தமிழர்களுக்கான அந்த விதிமுறைகள் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் போயிட்டு அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்ற பேரில் அதை வந்து வெளியில கொண்டு வருவாங்க. அதுதான் அவங்களோட முழுமையான வேலை. அதை இப்ப திருவண்ணாமலையில செய்ய போறேன்னு சொன்னாங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்லையா? திருவண்ணாமலையில தெலுங்கர்கள் ஆதிக்கம் அதிகமாகுது, திருவண்ணாமலையில பிரச்சனைகள் அதிகமாகுது, இதோட தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. அதனால அவங்க அங்க போறதுக்கு திட்டமிடுறாங்க. அதுல என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? கோவிலே வந்து பல்லவர் கட்டின கோயில், அவன் தெலுங்க. அடுத்து சோழர்கள் கட்டின கோயில், அவங்க கட்டினாங்க, அவங்களும் தெலுங்கர்கள். ராஜராஜ சோழன்லாம் தெலுங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணதேவராயர் தான் ஃபுல்லா எடுத்து கட்டியிருக்காரு, அவர் கன்னடன். அதுக்கப்புறம் நாயக்கர் கட்டியிருக்காங்க, அவங்க தெலுங்கர். ஒட்டு மொத்தமா தெலுங்கர்களும் கன்னடனும் கட்டின கோயில தமிழர்களான நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தெலுங்கு அங்க இருக்கான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உஷாராணின்னு ஒரு மேடம்ங்க, அவங்க வந்து தெலுங்கர்கள். அவங்க எவ்வளவு பகிரங்கமா போன் பண்ணி மிரட்டல் விடுக்கிறாங்க பாருங்க. இந்த திருவண்ணாமலை கோவில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவிலை கட்டியது தெலுங்கர்கள்ங்க. அந்த கோவிலை கட்டியது தெலுங்கர்கள். ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல அந்த கோவிலை கட்டினது தெலுங்கர்கள். இன்னைக்கு நீங்க உள்ள வந்து உட்காந்துட்டு என்ன யார கேள்வி கேட்கறீங்க, யார் உள்ள வரக்கூடாதுன்றீங்க? தெலுங்கர் உள்ள வரக்கூடாது நீங்க எப்படி சொல்லலாம்? அதுவும் யார் தெரியுங்களா? அந்த கோவிலை கட்டினது சோழர்கள் தெலுங்கர்கள். ராஜராஜ சோழன் தெலுங்கன், கிருஷ்ணதேவராயர் கட்டினாரு, நாயக்க மன்னர்கள் கட்டினாங்க. இந்த இதுல இருக்கிறதுலே வந்து ஒண்ணுமே இல்லைங்க, தமிழர்கள் வந்து அங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உண்மை என்னன்னா, அந்த கோவில் அதாவது ஒரு ஆண்டுல 2 ஆண்டுல 5 ஆண்டுல கட்டினதெல்லாம் கிடையாது. கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து அந்த கோவில் கட்டப்படுதுங்க. உண்மை வரலாறு இதுதான். கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து அதாவது 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த கோவில் கட்டி முடிக்கப்படுகிறது. அவ்வளவு நாட்கள் இடையில ஒவ்வொருத்தவங்க வந்தவங்கன்னா ஒவ்வொரு பணிகளை செய்தாங்க. அதுல பெரும்பான்மையாக செய்தது 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை சோழர்கள் காலத்துல தான் அந்த கோவில் முழுமையாக கட்டப்படுது. அதுக்கு முன்பாக அது வெறும் கல்ச்சுவர்ல இருந்த ஒரு கோவில். அத பெரும்பான்மையாக செய்தது ராஜேந்திர சோழன். அவர் தான் சோழர் காலத்துல தான் முழுமையா திருவண்ணாமலை கோவில் கட்டி முடிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு வருது. விஜயநகர பேரரசுல அவங்க வந்து அந்த ராஜகோபுரம் கட்டுறாங்க. நம்ம இல்லைன்னா மறுக்கல, ஒரு சில வேலைகள்லாம் நிறைய சுற்றி வேலைகள்லாம் செய்யறாங்க. பல்லவ மன்னன் கட்டினாருன்னு சொல்றாங்க. பல்லவ மன்னன் அந்த கோவிலை கட்டினது உண்மை, இல்லைன்னு சொல்லல. பல்லவ மன்னன் யாரு கீழே இருந்து கட்டினா? ராஜராஜ சோழனுடைய அந்த சோழர்கள் ஆட்சியின் கீழே இருந்த குறுநில மன்னன் பல்லவன். மற்றபடி பல்லவ மன்னன் முழுமையா எடுத்து கட்டினாரா அப்படின்லாம் கிடையாது. அதற்கு முன்பாக திருவண்ணாமலை 4 யுகங்களாக, இந்து மதப்படி பார்த்தோம்னா 4 யுகங்களாக அந்த மலை அங்கேயே இருக்கு. ஒரு யுகத்துல வந்து அது வந்து பவள மலையாக இருந்தது, ஒரு யுகத்துல வந்து ரத்ன மலையாக இருந்தது, ஒரு யுகத்துல அக்னி மலையாக இருந்தது, இப்போ வந்து கலியுகத்துல கல் மலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிலாம் வரலாறு சொல்லுது. சரிங்களா? ராஜராஜ சோழன் தெலுங்குறான். இவங்களுக்கு தேவைன்னா யாருக்கு வேணா பெயிண்ட் அடிச்சுப்பாங்க. ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன். ராஜராஜ சோழன் கட்டினது தஞ்சை பெரிய கோவில்,
தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வெளிநாடு கொண்டு போயிட்டு மிகப்பெரிய கடற்படையை வச்சுக்கொண்டு அதன் மூலமாக பல நாடுகளை அந்த வென்று, அவர் செய்த ஒரே ஒரு தவறு, வென்ற எந்த ஒரு பகுதியிலும் தமிழர்களை குடியேற்றல. தெலுங்கர்கள் செய்தது என்ன? விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை வென்றவுடன் இங்க வந்து தெலுங்கர்களை குடியேற்றிட்டாங்க. அதை அன்று இருந்த தமிழ் மன்னன் செய்திருந்தால் இன்று உலகின் பாதி தமிழர்களின் கீழ் இருந்திருக்கும். அதை அன்னைக்கு அவங்க செய்யல. யாரெல்லாம் வென்றாங்களோ வென்ற பகுதியை அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க வந்து எனக்கு கப்பம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதனுடைய வினை இந்த மாதிரி தற்குறிகள்லாம் பேசுது. நான் தெலுங்கரே தான் நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த கிறுக்குத்தனமா ஏதோ யூடியூப் போடுறீங்கன்னு பார்த்து அங்கேயும் பண்றீங்களா? பண்ணுங்க அதான் என்ன பண்ணுங்கன்னு. ஆனா இதை விட அசிங்கம் ஏதாவது இருக்குமாங்க? நம்ம போய் இதே வார்த்தையை நம்ம இங்க இருந்து போயிட்டு ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலையோ கன்னடாவிலையோ, ஏன் குட்டி மாநிலம் கேரளாவில் பேச முடியுமா? நான் தமிழன், இங்க இருக்கக்கூடிய கேரளாக்காரங்களாம் தற்குறியா இருக்காங்க அப்படின்ற வார்த்தையை நம்மளால பேச முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதிகமாலாம் நம்ம வந்து ஒண்ணுமே இதுல சொல்றதுக்கு இல்ல. நாமெல்லாம் வெட்கம் கெட்டு போய் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி வெட்கமே இல்லை, சூடு சொரணம் எதுவுமே கிடையாது. சும்மா நம்ம உடல் அதான் நம்மளுக்கு தான் சாயம் பூசிட்டாங்கல்ல. நாம தான் திராவிடர்கள். எப்படி நம்ம தான் திராவிடர்கள்ன்ற ஒரு முகமுடி அணிஞ்சிட்டாங்க. நம்ம தமிழர்களே கிடையாது. இந்த அநீதி தமிழ்நாட்டில் தவிர வேற எங்கேயுமே நடக்காது. கேரளாவில் திராவிடன் சொன்னா செருப்பு எடுத்து அடி பண்றான். அங்க நான் வந்து கேரளாவில் இருக்கிற நான் வந்து மலையாளிடான்றான். ஆனா இங்க இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த சாயம் பூசி. இதை வந்து இந்த ஆளும் கட்சியோ இல்ல வந்து தமிழர்கள் பேசினா பிரிவினைவாதம் சொல்லக்கூடிய யாருமோ இதை பேச மாட்டாங்க. ஒரு பெண் அதுவும் போன் பண்ணிட்டு அவர்கள் எவ்வளவு திமிரா எதற்கு இருக்குத்தனமா யூடியூப் போடுறீங்கன்னு பார்த்தா, நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்க, பண்ணுங்க பார்ப்போம், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுறாங்க. இது என்ன நடக்குது? இது தமிழ்நாட்டுல தான். இந்த மண்ணை ஏன் தமிழன் ஆளணுங்கிறது இப்பயாவது புரியுதுங்களா? இதனாலதான் நாம இன்னும் அடிமையாக இருக்கிறோம் என்பதை இப்பயாவது விளங்கிக்கோங்க. தமிழர்னு நீங்க சொல்லிக்கிறீங்களே, பூர்வகுடி பூராத குடி எல்லாம் பாண்டியர்கள் தமிழர்கள் செய்த ஒரே இது, பாண்டிய மன்னன் அதற்கு சில தானங்கள் வழங்கி இருக்கிறாருங்கிறது மட்டும்தான் மானியம். உண்மையிலே தயவு செய்து சொல்றேன், யாரும் தமிழன் வெளில சொல்லாதீங்க, வெக்கமா இருக்கு. அதாவது இது எங்க அடுக்கிற அநீதி? தமிழ்நாட்டுல மட்டுமே நடக்கக்கூடிய அநீதி, சரிங்களா? இந்த அநீதி வேற எந்த மாநிலத்திலையும் யாரும் செய்ய முடியாத ஒரு அநீதி. தெலுங்கர்கள் இங்க வந்து குடியேறியவர்கள், வந்தேரிகள். நம்ம வந்து இது வரைக்கும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தல. இன்னைக்கு நான் பகிரங்கமாக சொல்றேன், தெலுங்கர்கள் வந்தேரிகள். ஒரு வந்தேரிகளுக்கு இங்க வந்து இருக்கக்கூடிய எவ்வளவு பாருங்களேன், எவ்வளவு திமிரும் துணிச்சலும் அவர்களுக்கு இருக்குன்னு பாருங்க. தமிழன் சொல்றீங்க, பூர்வகுடின்னு சொல்றீங்க, பூர்வகுடி பூராத குடின்னு இந்த மாதிரி எங்கன்னா பேச முடியுமா? இது ஏன் மண், இந்த மண்ணின் பூர்வகுடி நானு. அதாவது இந்தியாவின் பெரும்பகுதியில உலகின் பெரும்பகுதியை ஆண்ட மக்கள் நாங்க. எங்களை எங்கு மண்ணுல வந்து இருந்துகிட்டு எவ்வளவு கீழ்த்தரமா பேசுற துணிச்சலை இவர்களுக்கு யார் கொடுத்தது? சொல்லுங்க பார்ப்போம். இதை மட்டும் நாம் புகார் கொடுத்தால் யாராவது பேசுவார்களா? இதே வார்த்தையை தமிழன் தெலுங்கர்களை பார்த்து பேச சொல்லுங்க. இதே மண்ணுல இருந்துகிட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கரை பார்த்து, நீ என்ன தெலுங்கன், இங்க வந்தேரி, நீ எல்லாம் என்னடா பண்ற, கிளம்புறா அப்படின்னு சொல்லி பேசணும்னா உடனடியாக அவன் மீது வழக்கு பாயும். அவனை கைது செய்வார்கள். ஏன்னா அவன் வந்து பிரிவினைவாதம் பேசிட்டான், தெலுங்கர்கள் மீது வன்மம் கொண்டு பேசிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழனை எவ்வளவு வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாம், இன்னும் கீழ்த்தரமாக பேசலாம். இன்னும் வெகு விரைவில் தமிழன் தமிழ்நாட்டிலிருந்து அடித்து விரட்டப்படுவான். இதே ஆட்சி, இதே திராவிட ஆட்சி தொடர்ந்தால் தமிழனை எவன் வேணா ஆளலாம், தமிழ்நாட்டில் எவன் வேணா வந்து வேலை வாங்கிக்கலாம், தமிழர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்ற நிலை தொடர்ந்தால் தமிழன் இங்கிருந்து அடித்து விரட்டப்படுவான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓசிச்சோறுதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்லை. வல்லாளன் சிறந்த பக்தாரா இருந்திருக்காரு. எதற்காக இப்படி எல்லாம் அலைகிறீங்க? என்ன கிடைக்குது உங்களுக்கு? இதுல மக்களை பிரிவு பண்ணி இப்படி பேசுறதுல என்ன கிடைக்குது? இதை விட கொச்சையா பேச முடியுமா? ஓசி சோறு திங்கிற தமிழன். எப்படி ஓசி சோறு தின்னதை தவிர நீங்க எதுவுமே பண்ணலங்க. தமிழன் வந்து எதுவுமே பண்ணல. ஓசி சோறு தின்னது மட்டும்தான். தமிழனுக்குன்னு வரலாறு கிடையாது, பண்பாடு கிடையாது, கலாச்சாரம் கிடையாது, அவனுக்குன்னு ஒரு கலை இலக்கியம் கிடையாது. நீங்க வந்து எந்த கோவிலையும் கட்டல. கோவிலை கட்டினது நம்ம தெலுங்கர்கள், ராஜராஜ சோழன் தெலுங்கன், பல்லவ மன்னன் தெலுங்கன், கிருஷ்ணதேவராயர் தெலுங்கர். இது முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் கட்டிய கோயில். நீங்க அங்க ஓசி சோறு திங்க தான் வந்திருக்கீங்க. எப்படி ஓசி சோறு திங்க வந்தோம். இப்போ திருப்பதி தேவஸ்தானம் இருக்குங்களா, திருமலை தேவஸ்தானம், அது யாருடைய கோயில்? முருகர் கோயில். அது தமிழர்கள் கட்டிய கோவில், சோழர்கள் கட்டிய கோவில். இன்னைக்கு அந்த கோவில்ல நாங்க வந்து உட்காந்துக்கிட்டு அந்த கோவில் எங்களுக்கு சொந்தம் கொடுங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கொடுப்பாங்களா? இப்ப நம்ம வரலாறு, உண்மை வரலாற பேசுறோம், மத்தவங்க வரலாற மறைச்சு பேசல. அந்த திருவண்ணாமலை கோவில் கிட்டத்தட்ட ஒரு 10 நூற்றாண்டுகளாக, 1000 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த ஒரு கோவில். ஒரே நாள்ல கட்டி முடிக்கப்பட்ட கோவில். 9 நிலை கோபுரங்கள் கட்டப்பட்டது. அந்த 9 நிலை கோபுரங்களும் கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகள் கட்டப்பட்ட ஒரு கோபுரங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்சியில வரும்போது அவங்கவுங்க ஒரு சில பணிகளை செஞ்சாங்க. அதற்காக இந்த கோயில் பணிக்கு அவங்களுக்கு சொந்தம் ஆயிருமா? அதை ஏற்றுக்க முடியுமா? சோழர்களை யாராவது தெலுங்கர்கள் சொல்லுவாங்களா?
சோழர்கள் யார் தெலுங்கர்னு யார் சொல்ல முடியும்? இது வரைக்கும் ஏதாவது சான்று இருக்கா? இல்ல அந்த கோவிலோட வரலாறு எடுங்க. கோவிலோட கல்வெட்டுகள்ல முதலில் இந்த கோவிலை கட்டினது தெலுங்கர்கள் தான் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த கோவில் நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்தியாவின் பெரும்பகுதியை வந்து தமிழர்கள் கையில ஒப்படைக்கணும். எங்கே கீழே நோண்டினாலும் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தமிழர்களின் கல்வெட்டுகளாக இருக்கு. அதை வந்து நீங்க வந்து வெளியிட முடியுமா? நீங்க ஆந்திராவில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் நடந்த கல்வெட்டுகளை உங்களால் வெளியிட முடியுமா? அப்ப ஆந்திராவை தமிழர்கள்ட்ட ஒப்படைச்சிடுறீங்களா? இதெல்லாம் என்ன பேச்சு? இந்த மாதிரி எகத்தாளமாக பேசுவதை நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது வேற எங்கேயுமே நடக்காது. தமிழர்கள் இன உணர்வு கொள்ளாமல், சரிங்களா, இன உணர்வு கொள்ளாமல் இங்க நம்மளுக்கு விடுதலையே இல்லை. நீ இன உணர்வு கொள்ளாம நீ மீண்டு எழவே முடியாது. நாளைக்கு உன் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு உன்னை அடிச்சு துரத்துவான். இது நடக்கும். அதற்குள்ளவாது கொஞ்சம் இன வெறி கொள்ளுங்க. இன உணர்வு இல்லை. ஐயா சொன்ன மாதிரி, ஐயா பழனி பாபா அவர்கள் நம்மளுக்கு அறிவுறுத்தின மாதிரி இன வெறி கொண்டால் மட்டும்தான் நீங்க வாழ முடியும். இல்லைன்னா நீ அழிக்கப்படுவாய். 5ஆம் சங்கம்னா என்ன மைத்து சங்கமா வச்சுக்கிட்டு என்னய்யா அது வயசுல இந்த வயசுல? கொஞ்ச நாள் நல்ல உண்மையிலே சொல்றேன். கொஞ்ச நாள் இப்போ, தான் விரட்டி அடிச்சிடறோம். இது 5ஆம் தமிழ்ச்சங்கத்திற்கு மட்டும் நடந்தது அல்ல. இதை நீங்க நல்லா உற்று நோக்கணும். அது ஏதோ ஒரு இயக்கத்துக்கு நடந்திருக்குங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 5ஆம் தமிழ்ச்சங்கமாவது மயிர் சங்கமாவதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாங்க. இந்த துணிச்சலை உடைக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் ஒன்று பண்ணணும். இந்த ஓரணியில் தமிழ்நாடு, எல்லாரும் வந்து எங்க பின்னாடி வந்துருங்க, புலி வரும்போது நான் வந்து படுத்துக்கிறேன், என் மேல வந்து படுத்துக்குங்கன்ற மாதிரி கதை கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் விழிப்பு பெறுங்க. இன்னைக்கு தொடர்ந்து திமுக ஆட்சி, அந்த அதிமுக ஆட்சி தொடர்ந்து 70 ஆண்டு காலமாக நாம் அந்நியர்கள் ஆளப்படுவதனாலதான் இன்னைக்கு தமிழர்களுக்கு ஒரு உரிமை கூட இல்லாம இருக்கு. நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய முப்பாட்டனுடைய கோயிலை நம்மளால பாதுகாக்க முடியல. அந்த கோவில் இன்னைக்கு ஏன் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் யாரு? ஒரு தெலுங்கர். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் அந்த கோவில்கள்ல நடக்கும். அவர் வந்து அந்த கோவில்களை வந்து தெலுங்கர்களுக்கு தானமாக கூட கொடுக்க முடியும். அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மீட்டு எடுக்கணும்னா தமிழர்கள் ஓரணியில திரளணும், தமிழனா திரளணும். அதான் முக்கியம். இல்லைன்னா இந்த மாதிரி இன்னும் பல ஏச்சு பேச்சுகளை வாங்க வேண்டியது இருக்கும். தமிழன் மானங்கட்டு போய் வாழ வேண்டியது இருக்கும். தமிழ்நாட்டில் நாம வாழணும்னா தமிழன் நம்மளை ஆளணும். அடுத்தது ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.